வெல்கம் டு தர்ஷன்ஸ் இங்கிலீஷ் அகாடமி. என்னுடைய பேர் வந்து தர்ஷன். நான் வந்து யாழ்ப்பாணத்தில் இங்கிலீஷ் டியூஷன் வச்சிருக்கிறேன். வெளி மாவட்ட பிள்ளைகள் வந்து இங்கிலீஷ் படிப்பிக்க சொல்றதுனால வந்து நிறைய பேருக்கு என்னால் படிப்பிக்க முடியல ஆன்லைனால. அதனால வந்து நான் வந்து இப்போ சோசியல் மீடியாவில் வந்து இங்கிலீஷ் படிப்பிக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். ஸோ இன்றைக்கு வந்து நாங்கள் வந்து படிக்க போகிற பாடத்தின் பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா சென்டென்ஸ். நாங்கள் முதலாம் பாடம் படிக்க போகிறோம். முதலாம் பாடத்தின் பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா சென்டென்ஸ். சென்டென்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா வாக்கியம் அல்லது வசனம். நாங்கள் தமிழ் மொழி மூலம் கல்வி கற்கிறதுனால நாங்கள் வந்து இப்ப தமிழ்ல ஒரு சென்டென்ஸ் எழுதுறேன்னு பாருங்க. தாரணி மாம்பழம் சாப்பிட்டாள். இதை நாங்கள் அப்படியே இங்கிலீஷ்ல நாங்கள் மாத்துவமா இருந்தா எப்படி வரும் என்று கேட்டீங்களா, தாரணி மாம்பழத்துக்கு இங்கிலீஷ் வந்து மேங்கோ சாப்பிட்டால், இது பாஸ்ட் டென்ஸ் என்றதால ஏட் என்று வரும். ஆனா இந்த ஸ்ட்ரக்சர்ல வந்து நாங்க எழுதுவோமா இருந்தா உண்மையிலேயே பிழை. ஏன்னு கேட்டீங்கன்னா தாரணி என்றது சப்ஜெக்ட், மாம்பழம் என்றது ஆப்ஜெக்ட், சாப்பிட்டால் என்றது verb. தமிழ்ல தான் இந்த verb வந்து பாத்தீங்கன்னா கடைசியில வரும். ஆனா இங்கிலீஷ்ல மாறி வரும். தாரணி ate mango வரும். அப்ப நாங்கள் இங்கிலீஷ்ல படிக்க இருக்க வேண்டிய முதல் ஐடியா என்ன ஐடியான்னு கேட்டீங்கன்னா, தமிழ்ல இருக்கிற ஆர்டர்ல நீங்க சென்டென்ஸை கிரியேட் பண்ணினா அது எப்பவுமே தவறாயிடும். சரியா? அப்ப எந்த ஆர்டர்ல வரும்னு கேட்டீங்கன்னா subject verb object என்ற இந்த ஆர்டர்ல வரும். இப்ப நாங்கள் subject என்றா என்ன, verb என்றா என்ன, object என்றா என்னன்னு படிக்க போறோம். இது மூன்றும் தெரிஞ்சாலே நாங்கள் இங்கிலீஷ்ல கதைக்க ஆரம்பிக்கலாம். இப்ப நாங்கள் முதலாவதா subject என்றா என்னன்னு பார்க்க போறோம். subject சப்ஜெக்ட் என்ன கேட்டீங்கன்னா எழுவாய் பெயர் சொற்கள் என்றெல்லாம் சொல்லலாம். நான் எப்படி சொல்ல வரேன்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஒரு வாக்கியத்தின் முதல் வார்த்தை. பாருங்க, வானம் அழகாக இருக்கிறது. இதுல வந்து சப்ஜெக்ட் என்ன, வானம். கிளாஸ் ரூம் சிறிதாக இருக்கிறது. இதுல சப்ஜெக்ட் என்ன கேட்டீங்கன்னா கிளாஸ் ரூம். அப்பா கடைக்கு போயிட்டார். இதுல சப்ஜெக்ட் என்ன கேட்டீங்கன்னா அப்பா. அப்ப நாங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய சென்டென்ஸை வந்து கிரியேட் பண்ணுவோம். அப்ப எல்லா சென்டென்ஸுக்கும் சப்ஜெக்ட் இருக்குண்டா நிறைய சப்ஜெக்ட் இருக்கு. அந்த சப்ஜெக்டை நாங்க வந்து 7 சுருக்கலாம். அந்த 7 என்னன்னு பார்ப்போம். ஐ, வி, யூ, தே, ஹி, she, it. I and I என்னன்னு கேட்டீங்கன்னா நான், we நாம் நாங்கள், you நீ அல்லது நீங்கள், they அவர்கள் அவைகள், he அவன், she அவள், it அது. பாருங்க, சப்ஜெக்ட் 7 தான் இருக்கு. இந்த சப்ஜெக்ட்ல நாங்க முதலாவது எழுதிய சென்டென்ஸ் என்ன கேட்டீங்கன்னா தாரணி மாம்பழம் சாப்பிட்டாள். அப்ப பாருங்க, தாரணி இங்க எங்க வருவான்னு கேட்டீங்கன்னா ஷீல வருவா. ஏன்டா பெண் தானே, அப்ப பெண்ணா அவள்ல வருவா. பாருங்க, தாரணி எல்லா கேர்ள்ஸ் நேமும் இதுல வரும். தாரணி, மதுரா, சுகன்யா எல்லா கேர்ள்ஸும் வந்து பாத்தீங்கன்னா ஷீல வரையணும். எல்லா பாய்ஸும் வந்து பாத்தீங்கன்னா ஹீல வரையணும். பாருங்க, ராவணன், ராமன், தர்ஷன் எல்லா பாய்ஸும் ஹீல வரையணும். இட்ல என்ன வருமானங்கள் கேட்டீங்கன்னா பறவைகள், விலங்குகள், பொருட்கள், இடங்கள்
ஒரே வார்த்தையில சொல்லணும் என்றால் மனிதனை தவிர எல்லாம் இங்கு வரும். அதாவது அகிருணை. இப்ப தே என்றா என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த மூன்றுல ஒன்றுக்கு மேற்பட்டால் தே. இப்ப தாரணி என்றா அவள், தாரணியும் மதுராவும் அவர்கள். ராமன் என்றா அவர், ராமனும் ராவணனும் அவர்கள். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா யூ. யூ என்றா நீ நீங்கள் தானே. தமிழ்ல தான் இந்த மரியாதை இல்லாமல் கதைக்கிறது. இங்கிலீஷ்ல நான், நீங்கள், கடவுள் எல்லாருமே யூ தான். வி என்றா நாம் நாங்கள், ஐ என்றா நான். சப்ஜெக்ட் விளங்கிட்டுதா? ரைட். இப்ப அடுத்ததா என்னன்னு சொல்லிக்கணும், நாங்கள் வேர்ப் பண்ணா என்னன்னு பார்க்க போறோம். ஓகே, நாங்கள் இப்ப வேர்ப் பண்ணா என்னன்னு பார்க்க போறோம். வேர்ப் பண்ணா என்னன்னு கேட்டீங்கன்னா வினை சொல் என்று சொல்லுவாங்க. நான் எப்படி சொல்றேன்னு கேட்டீங்கன்னா செயல், நாம் செய்கின்ற செயல். அதாவது ஆடுதல், பாடுதல், விளையாடுதல், சமைத்தல், சிரித்தல். சரியா? தமிழ்ல நாங்கள் எப்பவுமே நார்மலா வேர்ப் சொல்லிகளை பாத்தீங்கன்னா தல் போட்டு சொல்லுவோம். எப்படி ஓடுதல், பாடுதல். அதே போல உங்களை யாரும் வேர்ப் சொல்ல சொல்லி சொன்னா இங்கிலீஷ்ல நீங்க ஐஎன்ஜி ஃபார்ம்ல சொல்லுங்க. எப்படி? ஈட்டிங், ட்ரிங்கிங், பிளேயிங் என்று சொல்லி நாங்கள் ஐஎன்ஜி ஃபார்ம்ல சொல்லுவோம். எங்கேயாச்சும் நாங்கள் தமிழ்ல தல் போட்டு கதைப்போமா? அவள் வெறுதல், நான் போதல், அம்மா சமைத்தல் என்று சொல்லுவோமா? இல்ல தானே. அதே போலதான் இங்கிலீஷ்ல ஐ கம்மிங், யூ கோயிங், ஷீ பிளேயிங் என்று சொல்லக்கூடாது. சரியா? அப்ப எப்படி நாங்கள் இந்த வேர்பை பயன்படுத்துறது என்றதை தெரிஞ்சு கொள்றதுக்கு முன்னால இந்த வேர்புக்கு வந்து பாத்தீங்கன்னா 3 ஃபார்ம் இருக்கு. முதலாவது பிரசன்ட் ஃபார்ம், இரண்டாவது பாஸ்ட் ஃபார்ம், மூன்றாவது பாஸ்ட் பார்ட்டிசிபிள். இந்த ஈட்டிங் என்ற வேர்ப் பிரசன்ட்ல ஈட் என்று வரும், பாஸ்ட்ல ஏட், பாஸ்ட் பார்ட்டிசிபிள்ல ஈட்டன் சாப்பிடுதல். ட்ரிங்கிங், ட்ரிங்க், drank, drunk. Go, went, gone, போதல். இது பாருங்க பிரசன்ட்ல ஒரு மாதிரி, பாஸ்ட்ல ஒரு மாதிரி, பாஸ்ட் பார்ட்டிசிபிள்ல ஒரு மாதிரி இருக்கு. சரியா? இதை நாங்கள் வந்து irregular verb என்று சொல்லுவோம், அதாவது ஒழுங்கில்லாததுன்னு சொல்லுவோம். இது வந்து பாத்தீங்கன்னா இங்கிலீஷ்ல 200க்கும் மேற்பட்ட வேர்ப்ஸ் இருக்குது. ஆனா எங்களுக்கு தேவையானது, அதாவது ஒரு ஓஎல், ஏஎல், ஐஎல்ஸ்க்கு தேவையானது 100 இருக்கு. அந்த வேர்ப்ஸ் வந்து நான் உங்களுக்கு போட்டு விடுவேன். அந்த வேர்ப்பை நீங்க பாடமாக்கிறீங்களா அதுக்கு பிறகு எல்லாம் ஈஸியா இருக்கும். அது பிறகு பாருங்க, பிளே, இங்கேயும் பிளே தான், ஆனா ஒரு ஈடி ஆட் பண்ணீங்கன்னா சரி, பிளேடு, பிளேடு. அப்ப பாஸ்டும் பாஸ்ட் பார்ட்டிசிபிளும் பாடமாக்கணுமா? தேவையில்லை. இடி போட்டீங்கன்னா சரி. இப்ப நீங்க இங்கிலீஷ்ல காய்ச்சி கொண்டிருப்பீங்க, இல்லாட்டி எழுதி கொண்டிருக்கிறீங்க. ஒருவேளை உங்களுக்கு பாஸ்ட் ஃபார்ம் மறந்து போச்சுன்னா கெஸ் பண்ணி போடு பாருங்க, ஆல்மோஸ்ட் சரியா இருக்கும். சரியா? ரைட். ப்ரே, இங்கேயும் ப்ரே தான், இடி, ப்ரேடு, ப்ரேடு. ரைட். இந்த வேர்ப்பை நாங்கள் எங்க பயன்படுத்துறது, எப்படி பயன்படுத்துறதுன்ற தெரிஞ்சு கொள்ளணும்ல. தெரிஞ்சு கொண்டா தானே பயன்படுத்தலாம். அதை தெரிஞ்சு கொள்றதுக்கு நாங்கள் வந்து டென்ஸ் படிக்கணும். ஓகே, நான் சொன்னா டென்ஸ் படிக்கணும்னு சொன்னா. டென்ஸ் என்னது? காலம். சரியா? இப்ப பேசிக்கா வந்து பாத்தீங்கன்னா நார்மலா பார்த்தானா 3 காலம் இருக்கு. முதலாவது present tense, இரண்டாவது past tense, மூன்றாவது future tense. ரைட். present tense என்னன்னு கேட்டீங்கன்னா நிகழ்காலம், அதாவது இப்ப நடப்பது. அப்ப past tense என்னது? இறந்த காலம், நடந்து முடிந்தது.
ஃபியூச்சர் டென்ஸ் எதிர்காலம் நடக்க போவது. இது மூன்றுக்கும் 4 ஃபார்ம் இருக்கு. ஒரு 10 அல்லது 15 கிளாஸ் கழிஞ்சு நாங்கள் இந்த 4 ஃபார்மே படிப்போம். ரைட். இப்ப வந்து உங்களோட கோப்பியில 2 பக்கம் எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. சரியா? 2 பக்கம் எடுத்துட்டு இப்படி ஒரு அட்டவணையை போடுங்க. இதுல பார்க்க கொஞ்சம் அந்த மாதிரி இருக்கு. இப்ப இது ஒரு பக்கம், ஒரு பக்கம் என்றா 3 பாக்ஸ் வர்ற மாதிரி. அப்ப பாருங்க, எழுதுறேன் பாருங்க. Simple present, simple past, simple future. அப்ப நாங்கள் இப்ப வந்து சிம்பிள் பிரசன்ட், சிம்பிள் பாஸ்ட், சிம்பிள் ஃபியூச்சர் படிக்க போறோம். நான் சொன்னேன் அந்த 3 டென்ஸுக்கு 4 ஃபார்ம் இருக்குன்னு, அது படிக்கிறதுக்கான ஸ்பேஸ் தான் இது. அதை நீங்க இப்படி எழுதினீங்கன்னு சொல்ல சொன்னா நாங்க அந்த 12 ஃபார்ம் படிச்சா பிறகு ஒரே சீட்ல பாக்கல எங்களுக்கு வந்து அது வந்து ஈஸியா விளங்கும்ன்றதுக்காண்டி நான் இப்படி போட்டு வச்சிருக்கிறேன். ஒருவேளை உங்களால இது மட்டும்தான் போடக்கூடிய மாதிரி இருந்தா ஓகே, நாங்கள் அடுத்த கிளாஸ்ல அதை எப்படி செய்யறேன்னு பார்த்துக்கொள்ளலாம், பிரச்சனை இல்லை. ரைட். இப்ப சிம்பிள் பிரசன்டா என்னன்னு பார்ப்போம். சிம்பிள் பிரசன்டா என்று கேட்டீங்கன்னா சாதாரணமாக ஒரு செயல் இப்ப நடப்பது. இப்ப நான் கேட்கிறேன், பிள்ளைகளே நீங்க என்ன செய்யறீங்களேன்னு. அப்ப நீங்க சொல்றீங்க, சார் நான் சாப்பிடுறேன்னு சொல்றீங்க. நானுக்கு என்ன இங்கிலீஷ்? ஐ. சாப்பிடுகிறேன் பிரசன்ட் ஃபார்ம் என்னது? ஈட். அப்ப நான் சாப்பிடுகிறேன் ஐ ஈட். நாங்கள் சாப்பிடுகிறோம் we eat. நீ சாப்பிடுகிறாய் you eat. அவர்கள் சாப்பிடுகிறார்கள் they eat. ரைட். இந்த சிம்பிள் பிரசன்ட்ல நாங்கள் ஒரு விஷயத்தை எப்பவுமே அவதானிக்கணும். என்னன்னு கேட்டீங்கன்னா அவன் சாப்பிடுகிறான், அவள் சாப்பிடுகிறாள், அது சாப்பிடுகிறது வந்தால் ஈட்டோட நாங்க ஒரு எஸ் சேர்த்து ஈட்ஸ் என்று பாய்ப்போம். இந்த எஸ் சேர்க்கிற விஷயம் சிம்பிள் பிரசன்ட்ல மட்டும்தான், பாஸ்ட்லயும் ஃபியூச்சர்லயும் இல்லை. ரைட். அப்ப நான் சாப்பிட்டேன்டா பாஸ்ட் ஃபார்ம் என்னது? ஏட் தானே. அப்ப நான் சாப்பிட்டேன் ஐ ஏட். நாங்கள் சாப்பிட்டோம் we ate. நீ சாப்பிட்டாய் you ate. அவர்கள் சாப்பிட்டார்கள் they ate. அவன் சாப்பிட்டான் he ate. அவள் சாப்பிட்டாள் she ate. அது சாப்பிட்டது it ate. அப்ப இங்க எஸ் ஃபார்ம் வராது. அடுத்தது பாத்தீங்கன்னா சிம்பிள் ஃபியூச்சர். சிம்பிள் ஃபியூச்சருக்கு நாங்கள் வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபிள போடக்கூடாது. அப்ப என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா இந்த பிரசன்ட் ஃபார்ம் இருக்கு தானே, இந்த பிரசன்ட்டுக்கு முன்னால நீங்க வில்ல போட்டீங்கன்னா ஃபியூச்சரா மாறிடும். அப்ப ஐ வில் ஈட். இப்ப நான் குடிக்கிறேன் ஐ ட்ரிங்க். நான் குடிப்பேன் ஐ வில் ட்ரிங்க். நான் போகிறேன் என்றால் ஐ கோ. நான் போவேன் ஐ வில் கோ. ரைட். அப்ப நாங்கள் சாப்பிடுவோம் we will eat. நீ சாப்பிடுவாய் you will eat. அவர்கள் சாப்பிடுவார்கள் they will eat. அவன் சாப்பிடுவான் he will eat. அவள் சாப்பிடுவாள் she will eat. அது சாப்பிடும் it will eat. ரைட்டா? பாருங்க, திரும்பவும் சொல்றேன். பிரசன்ட் என்றா பிரசன்ட் ஃபார்ம், பாஸ்ட் என்றா பாஸ்ட் ஃபார்ம், ஃபியூச்சர் என்றா பிரசன்ட்டுக்கு முன்னால வில் போடணும். ஆனா சிம்பிள் பிரசன்ட்ல நீங்க ஒரு விஷயத்தை எப்பவுமே அவதானிக்கணும். என்னது? he seat வந்தா வேர்போட நாங்கள் ஒரு எஸ் சேர்க்கணும். ரைட். இப்ப நாங்கள் இப்ப திரும்பவும் பெறுவோம். தாரணி ஏட் மேங்கோ. சரியா? இப்ப நாங்க முதலாவதா சப்ஜெக்ட் படிச்சோம். ஞாபகம் இருக்கா? சப்ஜெக்ட் என்னது? ஐ வி யூ தே ஹி ஷி இட். ஒரு வாக்கியத்தின் முதல் வார்த்தை. இரண்டாவதா வேர்ப் படிச்சோம். வேர்ப் என்னது? நாம் செய்கின்ற செயல்கள் என்று பார்த்தோம். இந்த வேர்ப்புக்கு 3 ஃபார்ம் இருக்கு என்று பார்த்தோம். இந்த வேர்ப்பை எங்க பயன்படுத்துறது, எப்படி பயன்படுத்துறது என்ற தெரிஞ்சு கொள்றதுக்கு டென்ஸ் படிச்சுனாங்க. ரைட். அதுலயும் நாங்கள் சிம்பிள் பிரசன்ட், சிம்பிள் பாஸ்ட், சிம்பிள் ஃபியூச்சர் பார்த்துட்டோம். இப்ப கடைசியா என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஜெக்ட். இங்க பாருங்க, தாரணி ஏட் மேங்கோ. இங்க வந்து மேங்கோ ஆப்ஜெக்ட். அப்ப மேங்கோ படிக்கிறதா? இல்ல, தேவையில்லை. ஐ வில் பிளே கிரிக்கெட். இங்க வந்து பாத்தீங்கன்னா கிரிக்கெட் ஆப்ஜெக்ட். ஆப்ஜெக்ட் படிக்கிறதா? இல்ல, ஆப்ஜெக்ட் படிக்கிறது இல்ல. இவ்வளவு தான் முதலாம் பாடம். முதலாம் பாடம் ஜஸ்ட் அ ஃபவுண்டேஷன்.
ஒரு சென்டென்ஸ் என்ன, சென்டென்ஸ்ல என்னென்ன இருக்குது, எந்தெந்த ஆர்டர்ல எழுதுறதுன்றதுதான் முதலாம் பாடம். ரைட், முதலாம் பாடம் உங்களுக்கு விளங்கி இருக்கும் என்று நம்புறேன். 5 வருஷமா நான் இங்கிலீஷ் டீச் பண்ணி கொண்டிருந்தாலும் இதனுடைய ஃபர்ஸ்ட் வீடியோ கேமராக்கு முன்னால டீச் பண்றது வந்து கொஞ்சம் நர்வஸா இருக்கு எனக்கு. இந்த பாடம் உங்களுக்கு விளங்கி இருக்கணும். அப்படி விளங்காட்டிக்கு நீங்க வந்து கீழே வந்து லிங்க்ல வந்து என்னோட டெலிஃபோன் நம்பர் இருக்கு, அதை நீங்க வாட்ஸ்அப் பண்ணலாம். மார்னிங் 8ல இருந்து நைட் 9 o'clock வரைக்கும் நீங்க வந்து எனி டைம் வந்து நீங்க என்னை கண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா, அதாவது இந்த முதலாவது பாடம் சென்டென்ஸ்ல ஏதாவது சந்தேகம் இருந்தா நீங்க கேட்டுக்கொள்ளலாம். இனி அடுத்தடுத்து வர்ற பாடங்கள்ல 2ஆம் பாடம் 3ஆம் பாடம் அடுத்தடுத்த பாடங்கள் படிப்பிக்கல இன்னும் மோர் கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணுவேன். ஏன்னா இப்ப வந்து கொஞ்சம் ஓகே ரிலாக்ஸ் ஆயிருக்குது. அடுத்த வீடியோல வந்து இன்னும் என்னால் இயன்ற அதிகமான விளக்கங்களை என்னால் கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நாங்கள் வந்து இங்கிலீஷ்ல ஆராய்ச்சி எங்களை கேள்வி கேட்டுச்சுன்னு சொல்லிச்சுன்னா நாங்கள் ஏதோ சமாளிச்சு ஆன்சர் பண்ணிடுவோம். ஆனா நாங்கள் மற்றவர்கள்ட்ட கேள்வி கேட்கக்குள்ளதான் அந்த தயக்கம் எங்களுக்குள்ள இருக்கும், எப்படி கேள்வி கேட்கிறன்றது. 2ஆம் பாடத்தின் பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா கொஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ். இந்த 2ஆம் பாடம் படிச்சதுக்கு பிறகு உங்களால இன்னொரு ஆள்கிட்ட இங்கிலீஷ்ல கேள்வி கேட்கக்கூடிய மாதிரி இருக்கும். சரியா? 2ஆம் பாடத்தோட அடுத்த வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.